ஓம் லோகமுத்திர சமேத அகத்தி சாய நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா மக்களுக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்மளோட நேரத்தை, கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம போயிட்டு வந்தாலே நமக்கு எல்லாமே நல்ல நேரமாக மாறும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் நம்பித்தான் ஆகணும். இருக்குது, அப்படி ஒரு கோயில் இருக்குது. ராஜபாளையம் டு மதுரை போகிற ரோட்டில் சுப்லாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிலார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நேர கோயில் அப்படிங்கிறது ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா காலாதேவி டெம்பிள் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் நிறைய வரும். அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது அந்த கோயிலோட ஐதீகம். அங்கே என்ன ஒரு முறைகள் வச்சுருக்காங்க, சாமி கும்பிட்றதுக்கான வரைமுறைகள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே 3 பௌர்ணமி இல்லை 3 அமாவாசை இந்த மாதிரி போய் நம்ம பிரார்த்தனைகளை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம். இதோட ஸ்பெஷல் விஷயம், அந்த கோயிலை பற்றி சிறப்பு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா கோவிலுமே காலையில் சூரியன் உதயமான உடனே திறக்கிறாங்க. அதாவது 4:30 மணிக்கு திறந்துடுறாங்க. நைட்டு மூடிடுறாங்க. பள்ளியறை பூஜை வச்சு மூடிடுறாங்க, கோயில் அடைச்சிடுறாங்க. ஆனால் இந்த கோயில் நைட்டு தான் திறந்து விடிய விடிய இந்த கோயில் இருக்குது. அதுவும் மற்ற நாட்களில் நார்மல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 5 to 8 மணி வரை தான் அந்த கோயில் திறந்துருப்பாங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு திறக்கிற கோயில் விடிய காலையில் 6 மணி வரை அந்த கோயில் திறந்துருக்கு. ஸோ இது பக்தர்களுக்காக அந்த கோயில் உள்ள ஒரு ஐயா இதை மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால இதை எல்லா இடத்துலையும் அம்பாளோட புகழை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வந்திருக்கிறேன். அம்பாள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க, ஒரு விநாயகர் இருக்கிறாரு. கோவில் ரொம்ப அருமையாக இருக்குது, வித்தியாசமான கோயிலாக இருக்குது. அதாவது நம்ம நார்த் இந்தியன்ஸ் அந்த சைடு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோயில் கோபுரம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நேரத்தை காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கோயில் கோபுரமே நம்ம இந்த டைம் பீஸில் வால் கிளாக்கில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு அறிகுறியோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும், அதாவது அம்பாள் சந்நிதியை இடமிருந்து வளமாக வளமிருந்து இடமாக 11 சுற்று சுற்ற சொல்கிறாங்க. நம்மளோட கர்மா குறையிறதுக்காக. அதாவது நம்ம சுற்றும் பொழுது நம்மளோட கெட்ட நேரம் நம்ம கூடயே வருமா. ஸோ அதை நம்ம இங்கிட்டும் மாறி மாறி நம்ம சுற்றும் பொழுது அந்த நேரமானது ஒரு இடத்துல நின்று நம்மளை விட்டு விலகி போயிடும், கெட்ட நேரம் அப்படிங்கிறது அந்த கோயிலில் சொல்லப்படுது, அந்த புராணங்களில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் முன்னாடி ஒரு சக்கரம் இருக்குது. அதாவது இந்த கீழே அந்த நம்ம சங்கரன் கோயிலில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்பாளுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அம்பாள் கோயிலையும் ஒரு சக்கரம் மாதிரி முன்னாடி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம 2 பாதங்களையும் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்று அம்பாளுக்கு முன்னாடி ஒரு 1 அடி 1.5 அடி தூரத்தில் தான் அம்பாளுக்கு முன்னாடி இந்த சக்கரம் இருக்குது. அதில் நின்றுட்டு நம்ம அந்த அம்பாளை கண்ணுக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். அம்பாள் நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நமக்கு என்ன தேவையோ கொடுக்கறதாக அந்த கோயில் புராணங்கள் சொல்லப்படுது. இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். இது நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். இந்த கோயிலில் சரியாகாத பிரச்சனைகள் எங்கேயும் போய் சரியாகாது அப்படின்னு அந்த கோயில் ஐயா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்குது. எங்கெங்கேருந்தோ கேரளா, தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்க மக்கள். ஸோ இது ராஜபாளையம் டு மதுரை ரோடு இல்லை மதுரை டு ராஜபாளையம் ரோட்டில் சென்டரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு போக்குவரத்து பார்த்திங்கன்னா மெயினில் இறங்கினாலும் நீங்கள் மெயின் ரோட்டில் இறங்கினாலும் உள்ளே ஆட்டோ பிடிச்சி தான், ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணலாம், எதில் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பான கோயில், கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படும். போயிட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம்.